தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா. பரிசுத்த மத்தேயு ஆசிரியர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து எழுதும் பொழுது அவர் தீர்க்கதரிசிகள் சொன்ன அந்த வார்த்தையை மேற்கோள் காட்டி அவர் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் பிறந்த பொழுது அவருக்கு இயேசு என்று பெற்றோர்கள் பெயரிடுவதற்கு முன்பதாகவே மரியாளுக்கு அங்கே தேவதூதன் பரிசுத்த குமாரன் முன்மூலமாக பிறப்பார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று தேவதூதன் அங்கே மரியாளுக்கு சொல்கிறதை பார்க்கிறோம். அதே விதமாக இயேசுவானவர் பிறந்த பிற்பாடு அவருக்கு தேவாலயத்திலே கொண்டு வந்து விருத்த சேதனம் செய்து பேர் சூட்டும் பொழுது இயேசு என்று பெயரிடுகிறார்கள். இயேசு என்ற அந்த வார்த்தையினுடைய பொருள் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்பதாகும். இயேசு என்ற அந்த வார்த்தையின் பொருள் இரட்சகர் என்பது பொருள், மீட்பர் என்பது பொருள். இயேசுவானவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அங்கே தாவீதின் வம்சத்திலே பெத்லெகேமிலே தாவீதின் குமாரனாக அங்கே அவர் பிறக்கிறார். ஏன் அவர் பிறக்க வேண்டும்? அவருடைய பிறப்பு ஏன் இந்த பூமியிலே தேவனுடைய பிள்ளைகள் எல்லாராலும் விசேஷமாக நினைவு கூறப்பட்டு விசேஷமாக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. அன்று முதல் இன்று வரை இயேசு என்று அந்த வார்த்தையின் பொருளை புரியாமல் யார் இவர் என்ற கேள்வியானது தொடர்ந்து கேட்கப்பட்டு வருகிறது. Who is Jesus? இயேசு யார்? அதுதான் கடந்த 2000 ஆண்டுகளாக கேட்கப்பட்ட கேள்வியாக இருக்கிறது. இயேசுவானவர் வாழ்ந்த காலத்திலேயே நீர் யார், மேசியாவா, எங்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டும் என்று அங்கே பரிசேய தலைவர்கள் அவரிடத்திலே திரும்ப திரும்ப கேள்வியை எழுப்பினார்கள். இன்றைக்கும் ஏராளமான மக்கள் இயேசு யார் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இயேசு யார் என்று சொல்லும் பொழுது வேதாகமத்திலே அவர் இரட்சகர் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த இரட்சகர் ஏன் பிறக்க வேண்டும்? அவர் வரவேண்டியதன் அவசியம் என்ன? அதற்கான காரணம், அங்கே ஆதி மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனான். ஆண்டவர் ஆதி மனிதனை சுத்தம் உள்ளவனாக படைத்தார், பாவமே இல்லாதவனாக படைத்தார். அவனுக்கென்று அழகான ஒரு தோட்டத்தை உருவாக்கி அந்த தோட்டத்திலே பண்படுத்தி காத்து அவன் சந்தோஷமாக இருக்கும்படியான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தார். ஒரே ஒரு கட்டளையை அந்த மனிதனுக்கு கொடுத்தார். இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் நீ புசிக்கலாம், உனக்கு உரிமை உண்டு. ஆனால் இந்த தோட்டத்தின் நடுவில் உள்ள அந்த மரத்தின் கனியை புசிக்காதே, அதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். ஆனால் இந்த வார்த்தையை அநேக நாட்கள் கடைபிடித்து வந்தார். ஒரு நாளிலே பிசாசு அவனுடைய துணைவியார் மூலமாக அங்கே பாவம் செய்யும்படியாக தூண்டினான். அவன் பாவம் செய்தான், அவனும் பாவம் செய்தான். அதன் நிமித்தமாக மனுக்குலம் முழுவதுமாக அங்கே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக மாறிவிட்டார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் போனதினாலே பாவம் மனிதனுக்குள்ளே பிரவேசித்தது. பரிசுத்தமுள்ள மனிதனாக படைக்கப்பட்ட அவன் பாவம் செய்தபடியினாலே பாவியாக மாறிவிட்டான். ஆதாமும் ஏவாளும் அங்கே தேவனுடைய சமூகத்திலே குற்றவாளிகளாக இருக்கிறார்கள். தங்களுடைய குற்றங்களை மறைப்பதற்காக அத்தி இலைகளை தரித்து அங்கே உடைகளாக அங்கே மாற்றிக்கொண்டு தங்களுடைய நிர்வாணத்தை மறைக்க முயற்சி செய்கிறார்கள். ஆண்டவர் அவர்களுடைய பரிதாபத்தை கண்டு நிரந்தரமான ஒரு உடை தேவை, அவர்களுக்கு கிழியாத ஒரு உடை தேவை என்று
அங்கே அப்பாவி மிருகத்தை அவர் அடித்து அந்த தோலை எடுத்து அவர்களுக்கு உடையை கொடுத்து அங்கே அவருடைய நிர்வாணத்தை மூடுகிறார். அது எதற்கு அங்கே அடையாளமாக இருக்கிறது என்றால், பாவியாகி இந்த மனிதன் பரிசுத்தமான தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டவன் மறுபடியுமாக ஆண்டவருடைய சமூகத்திலே சேர்வதற்கு அங்கே பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்பட வேண்டியது அவசியம் என்பதை அங்கே ஏதேன் தோட்டத்திலே அந்த மிருகம் அடிக்கப்பட்டதற்கு அடையாளமாக இருக்கிறது. அங்கேதானே ஆதாமினிடத்திலே ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், ஸ்திரீயின் வித்தாக நான் இந்த பூமிக்கு வந்து பாவத்துக்கு ஒரு முடிவு கட்டுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கை அங்கே தொடர்ந்து தேவன் மனித சமுதாயத்திலே அதை உறுதிப்படுத்திக் கொண்டே வருகிறார். இயேசுவானவர் இந்த பூமியிலே பிறப்பதற்கு முன்பதாக 700 ஆண்டுகளுக்கு முன்பு ஏசாயா தீர்க்கதரிசி அங்கே சொல்லுகிறார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள், இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று அங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார். 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக தீர்க்கதரிசி சொன்ன அந்த வார்த்தையின்படியே காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீயின் வித்தாக இந்த பூமியிலே இயேசு அவர் பிறந்தார். தெய்வம் மனிதன் ஆனார். கிறிஸ்துமஸ் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்து அவர் இந்த உலகத்திலே மனிதனாக அவதரித்த நாள். ஏன் அவர் அவதரிக்க வேண்டும்? ஏதேன் தோட்டத்திலே ஆதாமுக்கு கொடுத்த அந்த வாக்கை நிறைவேற்றும்படியாக பாவம் செய்த மனிதனை தன்னுடைய சமூகத்திலே சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு அவர் இந்த பூமியிலே மனிதனாக அவதரிக்க வேண்டியது அவசியமாயிருந்தது. எனவேதான் தாம் சொன்ன வார்த்தையின்படியே இந்த பூமியிலே அவர் பாலகனாக இயேசு என்ற பெயரிலே அவதரித்தார். பாவம் இல்லாதவராக பரிசுத்தமான தெய்வம் இந்த பூமியிலே ஒரே ஒரு நபர் பாவம் இல்லாதவராக அவதரித்தது பிறந்தது யார் என்றால் இயேசுவானவர் மட்டும்தான். இயேசுவானவர் மட்டும்தான் அவர் பாவம் இல்லாதவராக அவதரித்த அவர் தேவ மனிதனாக இருக்கிறார். அவர் என்ன செய்தார்? அவர் சிலுவையிலே மரித்தார். சிலுவையிலே ஏன் மரிக்க வேண்டும்? சிலுவையிலே மரித்தால்தான் மனிதனுடைய பாவத்தை போக்க முடியும். எனவே அவர் சிலுவையிலே மரிக்கும்படியாக தம்மை ஒப்பு கொடுத்தார். இந்த பூமியிலே பிறக்கிற எல்லாரும் வாழ்வதற்காக பிறக்கிறார்கள். ஏராளமான நபர்கள் 100 வருடம் 150 வருடம் வாழ வேண்டும் என்று விரும்பி அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசுவானவர் பிறந்ததனுடைய நோக்கமே மரிப்பதற்காக. In order to die, he was born as a baby. அவர் குழந்தையாக அவர் அவதரித்தார், பாலகனாக அவதரித்தார். ஏன்? மரிப்பதற்காக. எதற்காக? மனிதனுடைய பாவத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக, பாவத்துக்கு ஒரு பிராயச்சித்தம் செய்வதற்காக, பாவத்தை முடிவு கட்டுவதற்காக அவர் பிறந்தார். அவர் சிலுவையிலே மரித்தார். சிலுவையிலே மரித்ததோடு அவருடைய வாழ்க்கை முடிந்திருக்கும் என்று சொன்னால் ஒரு இப்படி அற்புதமான ஒரு புஸ்தகம் எழுதப்பட்டிருக்காது. இவ்விதமாக தேவ மக்கள் கூடி அவரை ஆராதனை செய்திருக்க முடியாது. தாம் சொன்னபடியே அவர் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்தார். மரணம் அவரை ஆட்கொள்ள முடியவில்லை. காரணம், அவர் ஜீவாதிபதி. He was the author of life. அவர் ஜீவாதிபதியாக இருந்ததினாலே, ஜீவனுக்கு அதிபதியாக இருந்ததினாலே, என் ஜீவனை கொடுக்கவும் அதை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் என்று உண்டு என்று சொன்னவர் தாம் சொன்னபடியே 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்ததினாலே அவர் தேவகுமாரன் என்பதை நிரூபித்து காண்பித்திருக்கிறார். அவர் இன்றைக்கும் பரலோகத்திலே வீற்றிருக்கிறார், ஜீவாதிபதியாக வீற்றிருக்கிறார். தாம் சொன்னபடியே அவர் மறுபடியும் வரப்போகிறார் இந்த பூமிக்கு. இந்த கிறிஸ்துமஸ் நாள் எதை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறது என்று சொன்னார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து பாவத்துக்கு முடிவு கட்டினதையும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததையும், அவர் பரத்துக்கு ஏறி பரலோகத்திலே தேவ பிள்ளைகளுக்காக ஒரு மாளிகையை ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பதையும், அவர் தாம் சொன்னபடியே 2வது முறை இந்த பூமிக்கு வந்து
எல்லாரையும் நியாய தீர்ப்பு செய்ய போகிறார் என்பதையும் இந்த கிறிஸ்துமஸ் தெரிவித்துக் கொண்டே இருக்கிறது. அநேகர் என்ன எண்ணுகிறார்கள்? இது ஒரு விழா என்று எண்ணுகிறார்கள். எல்லாரும் கொண்டாடுவது போல இதுவும் ஒரு மத தலைவருடைய விழா, பிறந்த நாள் விழா என்று எண்ணுகிறார்கள். இல்லை, அநேகர் அமிதமாக எண்ணலாம். ஆனால் தேவ பிள்ளைகளாகி நமக்கு வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆதாம் பாவம் செய்த பொழுது அவனை அப்படியே விட்டு விடாமல் அவனுக்கென்று ஒரு திட்டத்தை உண்டாக்கி அவனை மீட்கும்படியாக வந்த அற்புதமான ஒரு நாள் தான் கிறிஸ்துமஸ் நாள். ஆதாமுக்காக மட்டுமல்ல, ஆதாமுடைய சந்ததியார் எல்லாருக்காக. அதிலே நாம் பாவிகளாக இருந்தோம். நம்மை நேசித்து நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்ததினாலே அவருடைய அன்பு இன்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்பேற்பட்ட வல்லமையுள்ள ஆண்டவர் நம்மை நேசித்து நமக்காக ஜீவனை கொடுத்தவர். அவர் நம்மை தொடர்ந்து நேசித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக இருப்பது நமக்கு கிடைத்த பாக்கியம். இயேசு கிறிஸ்து பிறந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து விட்டார். இன்றைக்கு கிறிஸ்துமஸ் தினத்திலே இங்கே கூடியிருக்கக்கூடிய நாம் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் பிறந்திருக்கிறோமா? கிறிஸ்து என்னிலே பிறந்திருக்கிறாரா? இயேசு கிறிஸ்து என்னுடைய இருதயத்திலே பிறந்திருக்கிறாரா? இயேசு கிறிஸ்து என்னுடைய இருதயத்திலே பிறக்காமல் இருப்பார் என்றால் எண்ணி பாருங்கள். இந்த கிறிஸ்துமஸ் தினம் அது ஒரு விழாவாக தான் இருக்கும். இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் இந்த பூமியிலே மரியாதையின் பாலகனாக அவர் அவதரித்தார். யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக, எல்லாருக்காக. அவர் நம்முடைய இருதயங்களிலே பிறக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால தான் நிக்கோதேமிடத்திலே சொன்ன பொழுது, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும், நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டாய் என்று சொல்கிறார். இந்த பூமியிலே பிறந்த எந்த ஒரு நபரும் 2 இடங்களுக்கு கட்டாயமாக போக வேண்டும். ஒன்று பரலோகம், ஒன்று நரகம். அவர் விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லாரும் பரலோகத்தில் போவார்கள். இயேசு கிறிஸ்து வேண்டாம், அவர் தேவையில்லை என்று நிராகரிக்கக்கூடிய எல்லாரும், இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் எங்கே போவார்கள் என்றால் நரகத்துக்கு. எனவே பிரியமானவர்களே, இந்த அற்புதமான நாளிலே தேவனுடைய பரிசுத்த சமூகத்திலே நாம் கூடி அவருடைய பிறப்பின் செய்தியை கேட்க இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்தார். தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, அவர் இயேசு, அவர் இரட்சகர், அவர் மீட்பர், உலக இரட்சகர் என்று அநேகர் சொல்கிறார்கள். அவர் என்னுடைய இரட்சகரா? என்னுடைய பாவங்களை கழுவி இருக்கிறாரா? நான் மீட்கப்பட்டிருக்கிறேனா? நான் இன்னைக்கு மரித்தால் தேவனுடைய சமூகத்திலே நான் சேர்க்கப்படுவேனா? நான் பரலோகத்துக்கு போவேன் என்கிற அந்த நம்பிக்கை இருக்கிறதா? அந்த நம்பிக்கையோடு நாம் இந்த நாளை கடந்து செல்வோம் என்றால் நாம் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். எந்த வார்த்தையின்படி அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை, அவர் எனது பாவங்களை நீக்கி என்னை ரட்சித்தார். எனவே அவர் எனது இரட்சகர், எனது மீட்பர். நான் அவரை துதிப்பேன், அவருடைய பிள்ளை என்கிற அந்த சந்தோஷத்தோடு இந்த நாளை நாம் அனுசரிப்போம் என்று சொன்னார். இது நமக்கு பாக்கியமான ஒரு நாளாக இருக்கும். சிந்திப்போமா? தலைகளை தாழ்த்துவோம். பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம். மகிமையானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.